லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தஞ்சையில் நேற்று நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இரட்டை அர்த்தத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது சர்ச்சையானது. இதுகுறித்து தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று காலை சென்னை இல்லத்தில் வைத்து அவரை கைது செய்தனர். பின்னர் தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றனர். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கும் அதிகமாக உதயநிதி வேனிலேயே பயணம் செய்தார். ஆனால் மாலை 6:15 மணியளவில் தஞ்சை நகரை நெருங்கிய போது போலீஸ் வாகனம் திடீரென பாதையை மாற்றி தஞ்சாவூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு சென்றது. தஞ்சாவூர் நகரில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டிருந்ததால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்படுவதற்கு உதயநிதி முதலில் எதிர்ப்பு தெரிவித்தார். வேனை விட்டு இறங்க மறுத்தார். வழக்கு தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அங்குதான் விசாரணை நடத்த வேண்டும் என்றார். இதனால் போலீசாருக்கும் உடன் வந்த திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையம் முன்பு திமுக தொண்டர்கள் திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. பின்னர் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலேயே விசாரணைக்கு உதயநிதி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை காவல் நிலையத்துக்குள் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். இன்றைக்குள் உதயநிதியை விடுவிக்க வேண்டும், போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், ரிமாண்ட் செய்யக்கூடாது, காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.